2025 இந்த இயர் வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸால் மறக்க முடியாத இயராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எராவே எண்டாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஆஷ்னா ரிட்டையர் ஆனார், நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா, இப்போது விராட் கோலி ஒரு போஸ்ட் மூலிமா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலிமா தான் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இந்தியாவோட மிகச்சிறந்த பெஸ்ட்டு கேப்டன் விராட் கோலி தான். அப்புறம் வேர்ல்டு அரங்கில் எடுத்துட்டோமா, அதுலேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேப்டன் விராட் கோலி. அதை நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்ப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் டு டுடேஸ் வியூ சேனல். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இவரோட ஜேர்னியை பற்றி பார்க்கணும்னா, இவர் ஃபஸ்ட்டு 2008 தான் வந்து இந்தியன் டீமுக்குள்ளே ஒரு யங்ஸ்டராக நுழையிறாரு. யங்ஸ்டர் நுழைஞ்சி அந்த கட்டத்தில் வந்து ஒரு டெஸ்ட் டீமுன்றது ஒரு இந்தியாவோட டெஸ்ட் டீம் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நுழைஞ்சி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அமைக்கிறாரு. பேஸ் அமைச்சு இந்தியன் டீம் டெஸ்ட் டீம்லாம் தவிர்க்க முடியாத இடத்த பிடிக்கிறாரு. அப்புறம் 2014 அடிலேட் டெஸ்ட் மேட்ச் விராட் கோலி ரசிகர்களால் மறக்கவே முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த மேட்ச் தான் ஃபஸ்ட்டு கிங் கோலி வந்து ஒரு பார்ட் டைம் கேப்டனாக வர்றாரு. அதாவது தலை தோனிக்கு பதில் ஸ்டாண்ட் பை கேப்டனாக நியமிக்கப்படுறாரு. அந்த மேட்ச்சில் வந்து ஒரு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அதே டூரில் சிட்னி மேட்ச்சில் வந்து நம்ம தலை தோனி ரிட்டையர் ஆகி அடுத்து அப்படியே க்ரௌனை தூக்கி கோலிக்கு சுட்டுறாரு, மகுடத்தை சுட்டுறாரு. கேப்டன்ற மகுடத்தை சூட்டின உடனே அப்புறம் அவர் பண்ணதெல்லாம் மைல்ஸ்டோன்ஸ் தான். அதில் சில மைல்ஸ்டோன்ஸ் தான் இப்போ பார்ப்போம் வாங்க. அவர் இது வரைக்கும் மொத்தமாக வந்து 123 மேட்சஸ் ஆடி 9230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. விச் இன்க்ளூட்ஸ் 30 ஹண்ட்ரட்ஸ் வித் த ஆவரேஜ் ஆஃப் 46.30. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன்ன்றது ஒரு செம்மையான ஒரு ரெக்கார்டு தான் இந்த இந்தியன் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு நம்ம கிங் கோலி. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எவர் ஏஷியன் கேப்டன் டு வின் அ சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா. அப்போ வந்து பிரைம் ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ ஈஸியாலாம் அவங்க வின் பண்ண முடியுது. அதுக்கு முன்னாடி யாருமே ஏஷியன் கேப்டன்ஸ் யாருமே ஆஸ்திரேலியா போய் வின் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட்டு எவர் கேப்டன் வின் பண்ணது வந்து கிங் கோலி மட்டும்தான். அதிலே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த மாதிரி கேப்டன் சொல்லிட்டு. இது மேலே அவர் கேப்டன்சியை பற்றி நான் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா இதுவே ஒன்று நின்று பேசும். அப்புறம் வந்து நம்ம மற்ற பிளேயர்ஸ்லாம் அவரோட இந்தியன் டீமில் இருந்த அவர் கூட இருந்த சக பிளேயர்ஸ்லாம் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க கேட்போம். ஃபஸ்ட்டு எம்எஸ்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர்ஸ் இந்தியா ஹஸ் ஹேட். விராட் கோலி தான் வந்து சிம்பிளாக இந்தியாவோட பெஸ்ட் லீடர்னு சொல்லியிருக்காரு. பெஸ்ட் டெஸ்ட் லீடர், அதாவது இந்தியாவோட பெஸ்ட் லீடர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம சச்சின் என்ன சொல்லியிருக்காருன்னா, he carried a legacy with aggression and heart. என்ன சொல்லியிருக்காரு, இவர் வந்து என்னதான் ஒரு அக்ரெஷன் இருந்தாலும் ஒரு பயங்கரமாக ஒரு மனப்பூர்வமாக இந்த டீமை வந்து நேசித்து ஒரு சூப்பரான ஒரு லீடராக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு சச்சின்னு சொல்கிறார். அப்புறம் நம்ம அவர் கூடயே அவர் நிறைய மேட்ச் அவர் கூட ஓப்பன் பண்ண நம்ம ரோஹித் சர்மா, அவரோட ட்ரூ ஃப்ரெண்ட், அவர் அதை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எ பிரதர், எ ஃபைட்டர், எ ட்ரூ இந்தியன் வாரியர். விராட் கோலி அவரோட ஒரு இன்ஸ்டா போஸ்ட் மூலிமா சொன்னார் இல்லையா, நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டு. அவர் இன்ஸ்டா போஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்க்கலாம். நான் டெஸ்ட் கிரிக்கெட்டை ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப நேசிக்கிறேன். இதுதான் என்னை உருவாக்குச்சு. இப்போது நான் அதை என் மனசார விடுறேன். #269 சைனிங் ஆஃப். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் என்ன கேட்க வரேன்னா, உங்களுக்கு விராட் கோலி பிடிச்ச விராட் கோலியோட முக்கியமான தருணம் உங்களுக்கு பிடிச்சதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கடைசியாக நான் போகும்போது ஒரே ஒரு வாக்கியத்தோடு முடிச்சுக்கிறேன். ஒரு வீரர் ஓய்வெடுக்கலாம், ஆனால் ஒரு வரலாறு என்றைக்கும் ஓய்வெடுப்பதில்லை. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் விராட் கோலி தான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.